வணக்கம் மை நெய்பர்ஸ். நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பெற்றோர்களுக்கு, குழந்தைகள் வளர்ந்து வருகிற பெற்றோர்களுக்கு நான் குறிப்பிட விரும்புவது, குழந்தைகள் கேட்கும் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து குழந்தைகளை கெடுத்து விடாதீர்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். என்னுடைய வீட்டில் என் பெற்றோர்கள் பல்வேறு குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தார்கள். ஒரு வருடத்திற்கு 40 குழந்தைகள் வரையிலும் எங்களுடன் படித்திருக்கிறார்கள், உணவு உண்டிருக்கிறார்கள், எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி அல்ல, என்னுடன் பிறந்த மூவர் இருக்கிறார்கள் மற்றும் நாங்கள் 4 பேர். அதில் என்னுடைய இளைய மூத்த சகோதரர், அவர் கேட்ட எல்லா காரியங்களையும் எனது பெற்றோர்கள் செய்து தந்திருக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு வருடத்திற்கு 40 குழந்தைகள் என்றால் அவர்களுடைய கல்வி, அவர்களுக்கு உணவு எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் படித்த பள்ளியிலிருந்து என்னுடைய பெற்றோர்கள் வேறொரு பள்ளிக்கு என்னை, எனது இளைய கடைசி சகோதரன் இவர்களை அனைவரையும் வேறு பள்ளிக்கு அவர்கள் மாற்றினார்கள். ஆனால் என்னுடைய ஒரு சகோதரனை மட்டும் மாற்றவில்லை. அதற்கு முக்கிய காரணம், என்னுடைய தாய் தந்தை நினைத்தார்கள், வருங்காலங்களில் நான் செய்யும் நற்பணிகளை அவரும் எடுத்து செய்வார், அதனால் அவர் ஒருவராவது நன்றாக அவர் விருப்பப்படி படிக்கட்டும் என்று அவர் கேட்ட எல்லா காரியங்களையும் எனது பெற்றோர்கள் செய்து தந்தார்கள். ஆனால் அந்த சகோதரர் தற்பொழுது என்னுடைய பெற்றோர்களை பார்த்தால் எதிரி பார்ப்பது போல்தான் அவர்களுடைய தோரணைகள் உள்ளது. இதை என்னுடைய சகோதரர் பார்க்கலாம், அவர் என்னை தவறாக கூட எடுத்துக்கொள்ளட்டும், அதற்கு நான் வருத்தப்பட போவதில்லை. ஒரு பெற்றோர் தங்களால் முடிந்த அல்லது அதற்கு மேலும் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும் என்று செய்கிறார்கள். ஆனால் வளர்ந்த பிறகு எனக்காக எல்லாம் செய்த என்னுடைய பெற்றோரை நாம் வெறுக்கிறோம் என்றால் அது எப்படி சாத்தியமாகும் என்பது எனக்கு தெரியவில்லை. குடும்பங்களில் சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் வரும். ஆனால் அதற்காக நம்முடைய பெற்றோர்களை வெறுக்கும் அளவிற்கு நாம் போகிறோம் என்றால் நம்முடைய இருதயம் எவ்வளவு மோசமாக அல்லது எவ்வளவு கடினமாக மாறியிருக்கிறது, அது மாற்றப்பட்டிருக்கிறது என்பது அவர்களிடமே நான் விட்டுவிடுகிறேன். அதனால் உங்களுடைய குழந்தைகள் உங்களை வருங்காலங்களில் வெறுக்காமல் இருப்பதற்காக தற்பொழுது நீங்கள் படும் கஷ்டத்தில் ஒரு பங்கையாவது அவர்களுக்கு காண்பியுங்கள். உங்கள் நாள் இனிய நாளாக அமையட்டும். அன்புடன் மரீனா. நன்றி.